ஹாய்ங்க, வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம மாடி தோட்டத்தில் என்ன அறுவடை பண்ண போகிறோன்னா வெந்தயக்கீரை தாங்க. இது வளர்க்குறது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. நீங்கள் உங்கள் வீட்டில் ஒரு சின்ன சின்ன டப்பா இருந்தால் கூட நீங்கள் வீட்டில் பயன்படுத்துகிற வெந்தயத்தை எடுத்து அந்த டப்பாவில் கொஞ்சமாக மண் போட்டு அதுக்கு மேலே வெந்தயத்தை போட்டு அதுக்கு மேலே கொஞ்சமாக மண் போட்டு தண்ணியை வந்து ஸ்ப்ரே பண்ணுங்கள். ரொம்ப ஊற்றக்கூடாது. ஸ்ப்ரே பண்ணிவிட்டு கொஞ்சம் செமி சைடான பிளேஸில் வந்து வச்சிங்கனாவே போதும். ரொம்ப வெயில் வந்து இதுக்கு தேவையில்லை. ரொம்ப அழகாக 3வது நாளே உங்களுக்கு 2 இலை விட்டு அழகாக மேலே வந்து வந்துருங்க. நம்ம இப்போ அறுவடை பண்ணுறது வந்து 10 நாள் தான் ஆகுது. அவ்வளோ அழகாக வந்து பெருசாகவே வளர்ந்து வந்திருக்கு. கீரைனாவே அதில் நன்மைகள் வந்து ரொம்ப அதிகம். அதுவும் வெந்தயக்கீரையில் ஏகப்பட்ட நன்மைகள் இருக்குதுங்க. இதை நம்ம வந்து பொரியலாவோ இல்லை சப்பாத்தியில் வந்து போட்டு வந்து செஞ்சு சாப்பிட்லாம். அப்புறம் இன்னொரு டவுட் எனக்கு இருக்குங்க. இந்த வெந்தயக்கீரையை தான் கஸ்தூரி மேத்தி அப்படின்னு சொல்கிறாங்களா அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் இதை வந்து சப்பாத்தி செஞ்சோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. ஆனால் பொரியல் செய்யும்போது லைட்டாக கசப்பாக இருந்தது. ஏன்னா அந்த தண்டை வந்து சேர்த்துக்கக்கூடாது. தண்டை வந்து நான் சேர்த்துட்டேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.